திரு அஜித் அவர்கள் தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாங்கிற சேனலுக்கு கொடுத்த பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜெனியூனான இன்டர்வியூ. அதுல அவருடைய லைஃப் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் அவர் சம்பந்தப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ், காசிப்னு எதுவும் இருக்காது. கம்ப்ளீட்டா அவர் ஸ்பீச் சம்பந்தப்பட்ட பிலாசபி மட்டும் தான் பார்க்க போறோம். ஆனா பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கான்ஸ்பிரசி தியரியிலையும் ஒரு காசிப்லயும் கிடைக்கிற கிக்கை விட பிலாசபில பியூரஸ்ட் ஃபார்ம்ல ஒரு கிக் கிடைக்கும். அந்த கிக்கை நான் அனுபவிச்சிருக்கேன். ஹோப் நீங்களுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ அதனால இந்த இன்டர்வியூல இருந்து நமக்கு ஏதாவது இன்சைட் கிடைக்குமாங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆராய போறோம். அவர் அந்த இன்டர்வியூ ஆரம்பிச்ச முதல் 6 நிமிஷத்துக்குள்ளேயே 3 முக்கியமான பாயிண்ட் சொன்னார். அந்த 3மே ரொம்ப கொஹிரண்டா கண்டினியூஸா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அவர் சொன்ன முதல் பாயிண்ட் என்னன்னா, அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க தங்களுடைய லைஃபை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது உண்மைதான். ஏன்னா நீங்க அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில லைஃபுக்கும் டெத்துக்குமான இடைவெளி குறைக்கப்படுது. ஏன்னா அவர் காரை ஸ்டார்ட் பண்ணி 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த மொமெண்ட்ல அவருடைய வாழ்க்கையில டெத்துங்கிறது ஏதோ ஒரு அப்டிராக்டான கான்செப்ட் கிடையாது. அது கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி. சோ ரேஸ் ஓடிட்டு இருக்கும்போது லைஃபுக்கும் டெத்துக்கும் ஈக்குவலான பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலேயே சாகாம ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அவர் கையில இருக்கிற லைஃப்ங்கிறது வேல்யூபிளா தான் தெரியும். இதை நம்முடைய லைஃப்லயுமே நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சில பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருப்பாங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆகியோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ சாவுடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டு மீண்டு வந்திருப்பாங்க. அப்படி மீண்டு வந்தவங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பூவையோ அல்லது சூரிய அஸ்தமனத்தையோ அவ்வளவா ரசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரோட இருக்கிறதே எவ்வளவு பெரிய பாக்கியங்கிறது அவங்களுக்கு புரியும். அதனாலேயே தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ சாவு கற்றுக் கொடுத்த இந்த பாடம்ங்கிறது குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு நீடிக்கும். சிலருக்கெல்லாம் லைஃப் சேஞ்சிங் லெசனாவே இருக்கும். ஆனா நம்முடைய ரெகுலர் லைஃப்ல எந்த ஒரு டேஞ்சருமே இல்லாததுனால லைஃபுக்கும் டெத்துக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில லைஃப் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. டெத்துக்கான பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு ஆதிகால மனிதனை கம்பேர் பண்ணும்போது நாம நம்முடைய வாழ்க்கையில இருந்து டெத்தை வெகு தூரத்துல தள்ளி வச்சிருக்கோம். அவனுடைய டே டு டே லைஃப்ல இருந்த பல ரிஸ்க்ங்கிறது இப்ப நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த மொமெண்ட்ல ஒரு சிங்கம் வந்து நம்மள அடிச்சு கொள்ளாதுன்னு நம்மளால 100% அடிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி நம்முடைய என்டையர் லைஃப்ல ஒரு பாம்பு கடிச்சு சாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. அதே மாதிரி நாம வெயில்ல கருகி சாகிறது இல்ல, குளிர்ல நடுங்கி சாகிறது இல்ல. ஒரு பானை தண்ணிக்காக பல கிலோமீட்டர் நடந்து போய் ஆத்துல முண்டு எடுக்கும் போது முதல்ல விழுங்கி சாகிறது இல்ல. நம்முடைய லைஃப்ல முதலைக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல. ஜூல பாக்குறதோட சரி. ஆனா முதலையால மட்டும் செத்தவங்க வரலாற்றுல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்ம பஞ்சங்களை பார்த்தது இல்ல, போர்களை கண்டது இல்ல. ரொம்ப சர்ப்ரைசிங்கா கொரோனாங்கிற கொள்ளை நோயை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த நோயுமே நமக்கு காமனா தெரியாம ஒரு விதிவிலக்கா தெரியற அளவுக்கு நம்ம செக்யூரா வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ ஒரு வகையில பார்த்தா நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆனா அதே இன்டர்வியூல அஜித் அவர்கள் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஃப்ரெஜைல்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதுவும் ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஃப்ரெஜைல்னா என்ன அர்த்தம்னா உடைந்து போகக்கூடியவர்கள் அல்லது நொறுங்கி போகக்கூடியவர்கள். ஆன்லைன் ஷாப்பிங்ல கண்ணாடியால் ஆக்கப்பட்ட ஒரு பொருளை ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு மேல ஃப்ரெஜைல்னு எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஏன்னா கண்ணாடியை கவனமா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டா அது கீழே விழுந்து நொறுங்கிடும். சோ அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுது. ஏன்னா அதால ஒரு சின்ன அடியை கூட தாங்க முடியாது. அதே மாதிரி மனிதர்களுமே ஒரு ஃப்ரெஜைல் பீயிங்ஸ். நாம மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி டப்பு டப்புன்னு உடைஞ்சிருவோம். நம்மள ஈஸியா உடைச்சிட முடியும், ஈஸியா கொன்னுட முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெஜைல் பீயிங்ஸ் ஆன நாம தான் ஒன்னு சேர்ந்து இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சிவிலைசேஷன் கட்டி எழுப்பியிருக்கோம். நம்ம மேல ஒரு செவுரு இடிஞ்சு விழுந்தா நம்ம செத்து போயிடுவோம். ஆனா அதே நாம தான் ஒன்னு சேர்ந்து வானளாவிய கட்டடங்களை தூக்கி நிறுத்தி இருக்கோம். சோ நம்முடைய சிவிலைசேஷன் மூலமா நம்மளை எதெல்லாம் அழிக்குமோ அதுல இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கோம். சோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவ்வளவு வீக்கான நாம டெத்தை புஷ் பண்ணி தூரத்துல தள்ளி வச்சிருக்கோம். நாம கண்டிப்பா ஒரு நாள் சாவுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த சாவை பார்த்து இந்த மொமெண்ட்ல பயப்படாத அளவுக்கு நம்ம நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பா மாத்தி வச்சிருக்கோம். சோ வரலாற்றுல பல பேர் வாழாத கம்ஃபர்டபிளான லைஃபை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீட்சே சொல்றபடி கம்ஃபர்டபிள் எங்க இருக்குமோ அங்க டல்னஸ் தான் இருக்கும். நாம இவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனாலயே நம்மால நம்ம கையில இருக்கிற லைஃபை வேல்யூ பண்ண முடியறது இல்ல. ஏன் நம்முடைய லைஃப் நமக்கு வேல்யூபிளா தெரிய மாட்டேங்குதுன்னா, நம்மள சேலஞ்ச் பண்றதுக்கு டெத் இல்ல. எப்பயாவது ஆக்சிடென்ட்டா டெத்தை மீட் பண்ணி உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் லைஃப் வேல்யூபிளா தெரியுது. ஆனா இப்ப அஜித் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த டெத்தை வாலண்டியரா ஃபேஸ் பண்ற மாதிரியான ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா, அது ஒரு கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட். அதாவது அவர் சொன்னபடியே ரேஸ் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, ஃபுல்லா சூட் போட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த காரே டேமேஜ் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு மனிதனை காப்பாத்துற அளவுக்கு அதை எஃபிஷியன்ட்டா டிசைன் பண்ணிருப்பாங்க. அதையும் தாண்டி அவருக்கு அடியே பட்டாலும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இருப்பாங்க. சோ அவர் ரேஸ் ஓட்டும் போது சிம்பாலிக்கா என்ன நடக்குதுன்னா, அவர் டெத்தை மீட் பண்றாரு. ஆனா ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை மீட் பண்றாரு. அதாவது யுத்தத்துக்கு போற ஒரு படை வீரன் எப்படி தன்னை பாதுகாக்கிறதுக்காக தலைக்கவசம், மார்க்கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆயுதம் அணிந்தவனா போறானோ, அது மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவான என்விரான்மெண்ட்ல டெத்தோட விளையாடுறாரு. பட் ஸ்டில் அங்க ஒரு டேஞ்சர் இருக்கு. ஆனா அந்த டேஞ்சர் நீங்க ரோட்ல வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகிற டேஞ்சர் அளவுக்கு டேஞ்சர் கிடையாது. சோ இந்த
அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மேற்கொள்றவங்க ஒரு கண்ட்ரோல்டான டேஞ்சரை மேற்கொள்றாங்க. அதன் மூலமா நாம மீட் பண்ணாத டெத் அவங்க பக்கத்துல போய் பார்த்துட்டு வராங்க. அப்ப ஆப்வியஸா அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு வேல்யூபிளா தான் தெரியும். இப்ப இதுதான் அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடியில இருக்கிற எனக்கு தெரிஞ்ச பிலாசபி. சோ இதை எப்படி பார்க்கலாம்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒரு மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் மாதிரி. ஆனா நாமளா ஒன்னு சேர்ந்து கலெக்டிவா கட்டி எழுப்பி இருக்கிற சிவிலைசேஷன்ங்கிறது சூரிய வெளிச்சம் மாதிரி. அந்த சிவிலைசேஷனுக்குள்ள தான் நாம ரொம்ப பாதுகாப்பா வாழ்றோம். ஆனா அதனுடைய பிரகாசம்ங்கிறது நம்முடைய சொந்த வெளிச்சத்தினுடைய மகிமையை உணர விடாம செய்யுது. அதனாலேயே நமக்கு நம்முடைய வாழ்க்கை பிடிமானம் இல்லாத மாதிரி தோணுது. ஆனா அட்வென்ச்சரை பர்சீவ் பண்றவங்க வாண்டடா இருளுக்குள்ள போறதுனால அவங்களுடைய சொந்த வெளிச்சம்ங்கிறது இருளுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பிரைட்டா மாத்திக்கல. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுடைய லைஃபுமே ஒரு ஃப்ரெஜைலான ஒளி விளக்கு தான். ஆனா அவங்க போகிற இருளுங்கிறது அந்த வெளிச்சத்தோட மகத்துவத்தை உணர வைக்குது. பட்ட பகல்ல இருக்கிற வரைக்கும் கேண்டலுடைய மகத்துவம் புரியாது. ஆனா நட்ட நடு இரவுல அந்த சின்ன கேண்டலுடைய வெளிச்சம் நமக்கு அவ்வளவு நம்பிக்கை தரும். சோ நம்ம இருளுக்குள்ள போகும்போது தான் அந்த வெளிச்சத்தை செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிப்போம். அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கை புரியணும்னா நாம ஒரு அட்வென்ச்சரை பர்சீவ் பண்ணணும். இப்ப இதுக்கு அடுத்ததா முதல் 6 நிமிஷத்துல அஜித் அவர்கள் வேற என்ன சொன்னாருன்னா, ரேஸ் பண்றதுங்கிறது அவருக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரியும் தெரப்பி மாதிரியும் ஆப்ரேட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணாரு. இதையுமே நான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா பாக்குறேன். ஏன்னா மெடிடேஷனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டா அதை செசேஷன் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்தையில இருந்து எல்லா யோசனைகளையுமே நிறுத்திடணும். அதாவது எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா எதை பத்தியுமே யோசிக்க கூடாதுன்னு கூட யோசிக்க கூடாது. அந்த ஸ்டேட்டை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா நிறைவான வெறுமைன்னு தான் சொல்லணும். ஆனா அதை அச்சீவ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ இது ஒரு வகையான மெடிடேஷன். ஆனா அஜித் அவர்கள் வேற ஒரு வகையான மெடிடேஷனை மீன் பண்றாரு. அத அவர் இன்டர்வியூல கிளியராவும் சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மத்த எல்லா தாட்டையுமே புறந்தள்ளுறது. இதுல பியூட்டி என்னன்னா, நீங்க நார்மலான மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து எல்லா தாட்டையுமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதே நீங்க ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ல இறங்கிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்க மைண்டே எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். ஏன்னா நீங்க 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது அது F1 ரேஸ் மட்டும் கிடையாது. அது சர்வைவல் ரேஸும் கூட. உங்க அட்ரினலின் சுரப்பி பம்ப் ஆயிட்டு இருக்கும். உங்க மைண்ட் பயங்கர அவேர்னஸ்ல இருக்கும். உங்க மைண்ட் ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேஸை சிறப்பா கம்ப்ளீட் பண்ணி உசுரோட வெளியே வரணுங்கிற எண்ணம் தான் நிறைஞ்சிருக்கும். இப்போ இது ரேசிங்க்கு மட்டும் கிடையாது. சில பேர் ஸ்கை டைவிங் பண்ணுவாங்க. ஃபிளைட்ல இருந்து ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் 200 கிலோமீட்டர் பர் ஹவர்ல கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இதே தலைகீழா பொசிஷனை மாத்தி செங்குத்தா விழுந்தாங்கன்னா 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் ஞாபகத்துக்கு வராது. கெரியரை பத்தின டவுட் ஞாபகத்துக்கு வராது. கடன் பிரச்சனை ஞாபகத்துக்கு வராது. ஒய்ஃபோட நேத்து போட்ட சண்டை ஞாபகத்துக்கு வராது. நாளைக்கு நடக்க போற மீட்டிங் ஞாபகத்துக்கு வராது. இப்படி எந்த ஒரு தாட்டுமே மைண்ட்ல இருக்காது. விழுந்துட்டு இருக்கிறப்ப பாஸ்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. ஒன்லி பிரசன்ட் மட்டும்தான். அதுவும் சர்வைவல் மட்டும்தான். சிலருக்குலாம் அந்த டைம்ல ஈகோ டெத் கூட நடக்கும். உதாரணத்துக்கு பிரவீன் ஒருத்தர் எடுத்துக்குவோம். அவருக்கு பயமும் ஆங்ஸைட்டி நிறைய இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா அவரு போய் ஸ்கை டைவிங் பண்ணாருன்னா அவர் விழுந்துட்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல அவர் யாருன்னே மறந்துடுவாரு. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருடைய டோட்டல் ஐடென்டிட்டியா மாறிடும். விழுந்துட்டு இருக்கிறது பயமும் ஆங்ஸைட்டி நிறைஞ்ச பிரவீன் கிடையாது. அது வேற ஒரு பிரவீன். இந்த கொஞ்ச நேரத்துல ஏற்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் ஈகோ டெத்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரி நீங்க ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டை நோக்கி போகும்போது உங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைக்கப்படுது. அதை தான் அஜித் அவர்கள் மெடிடேஷன் கோட் பண்றாரு. அதே வேளையில அது ஒரு தெரப்பியாவும் செயல்படுது. எப்படின்னா நம்ம மேல பார்த்தபடி நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வாழ்றதுனால நம்முடைய மைண்ட்ங்கிறது மழுங்கி போயிடும். அதனாலேயே சிலர் லேசியா இருப்பாங்க, ஆர்டரா இருக்க மாட்டாங்க. சிலரால தங்களுடைய மைண்ட்ல வர மல்டிபிள் தாட்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா ஒருத்தர் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ல ஈடுபடும் போது அவருடைய இந்த கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கப்படுறதுனால அவருக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி ஷிஃப்டே ஏற்படுது. இத பத்தியுமே அஜித் அவர்கள் பின்னாடி மென்ஷன் பண்றாரு. சோ அது ஒருத்தருடைய வாழ்க்கையை மறு உருவாக்கம் செய்யுது இல்லையா? அப்ப அது அந்த இடத்துல தெரப்பியா தான் ஆபரேட் ஆகுது. சோ அவர் ஃபர்ஸ்ட் 6 நிமிஷம் பேசுனதுடைய த்ரெட் என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒருத்தர் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணி வாலண்டியரா டெத்தை கன்ஃபரண்ட் பண்றது மூலமா அவருடைய தாட்ஸ் எல்லாமே ஒருங்கிணைக்கப்படுது. அது அவருக்கு ஒரு மெடிடேஷனாகவும் அவருடைய வாழ்க்கையை மறு உருவாக்கம் செய்கிற தெரப்பியாவும் மாறுது. இதனால அவருக்கு தன்னுடைய லைஃபை பத்தின வேல்யூங்கிறது புரிய வருது. இதை அஜித் அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. இதுக்கு அடுத்ததா அந்த இன்டர்வியூல ஆண்ட்ராஜ் பத்தி அவர் பேசுறாரு. அதாவது ஆண்ட்ராஜ்னா அவர் செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதாவது மேனேஜர் இருப்பாங்க, ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க, லக்கேஜை தூக்கிட்டு வரவங்க இருப்பாங்க, பவுன்சர்ஸ் இருப்பாங்க, டிரைவர் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு செலிபிரிட்டியோட தேவைகளை சந்திக்கிறதுக்காக அவர் சுத்தி குறைஞ்சபட்சம் 10 பேர் இருப்பாங்க. சோ அவர் என்ன கிளைம் பண்றாருன்னா, இது மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கும் நம்ம அடுத்தவங்களே சார்ந்து இருந்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கம்ப்ளீட்டா டிபெண்டன்டாவே மாறிடுவோம்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவருமே 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன்னு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே எனக்கு பணிவிடை செய்யணுங்கிற மென்டாலிட்டி உருவாகும். அந்த மென்டாலிட்டி எனக்குமே உருவானுச்சு. அதை குறித்து நான் அவமானமா உணரணும்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து
வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச நேரங்கள்ல தன்னுடைய வேலைகளை தானே பார்த்துணுங்கிற முடிவை எடுத்ததா சொல்றாரு. இப்ப இத பத்தி நீங்க டீப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். என்னன்னா ஒரு சென்ஸ்ல பார்த்தா யாருக்கு வேலைக்காரரை வச்சுக்க தகுதி இருக்குன்னா, எவர் ஒருவர் அந்த வேலைக்காரரே இல்லனாலும் அந்த வேலையை முறுமுறுக்காம செய்வாரோ அவருக்கு தான் வேலைக்காரரை வச்சுக்க தகுதி இருக்கு. அதாவது ஒருத்தர் வீட்ல பாத்திரம் கழுவுறதுக்காக ஒரு மெய்ட வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்ப ஒரு வீட்ல பாத்திரம் கழுவாம கிடந்தா குடும்பத்துல சண்டை வருதுங்கிற காரணத்துக்காக மெய்ட வச்சிருந்தாருன்னா அவருக்கு அந்த மெய்ட வச்சுக்கவே தகுதி இல்ல. அதற்கு பதிலா எங்க வீட்ல மெய்டே இல்லனாலும் பாத்திரம் கழுவப்படும். ஆனா அதை விட எங்களுக்கு ஒரு மேலான வேலை இருக்கிறதுனால பாத்திரம் கழுவுறத மேலான வேலையா பாக்குற இன்னொருத்தர வேலைக்கு வச்சுக்கிறங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாருன்னா அவருக்கு தான் மெய்டு வச்சுக்க தகுதி இருக்கு. சோ இவர் குடும்பத்துல இந்த மெய்டு வேலையை விட்டு நின்னுட்டா அந்த மேலான வேலையை செய்ய முடியலையேங்கிறது தான் கடுப்பா இருக்குமே தவிர பாத்திரம் கழுவுறது கடுப்பா இருக்காது. இப்ப இது வேலைக்காரங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கிற பொருட்களுக்குமே பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு நாள் எங்க வீட்ல இருக்கிற டோர் க்ளோசரை பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. என்னன்னா எனக்கு எப்ப இந்த டோர் க்ளோசரை வச்சுக்க தகுதி இருக்குன்னா இந்த டோர் க்ளோசரே இல்லனாலும் தினமும் இந்த கதவை இரிட்டேட் ஆகாம மூடுற மென்டாலிட்டி இருந்தா மட்டும் தான் எனக்கு இந்த டோர் க்ளோசரை வச்சுக்க தகுதி இருக்கு. அப்படி இல்லாம இந்த டோர் க்ளோசரை புடிங்கிட்டா என் பீஸ் ஆஃப் மைண்டும் உடையுதுன்னா நான் அந்த டோர் க்ளோசர் மேல டிபெண்டன்டா இருக்கேன்னு அர்த்தம். சோ நம்ம வேலைக்காரங்களை வச்சுக்கிறதும் எந்திரங்களை வச்சுக்கிறதும் நம்முடைய கேரக்டர் சம்பந்தப்பட்டது. சோ ஒரு ஹை கிரேட் வேலையை எந்த ஒரு இடையூறும் இல்லாம செய்யறதுக்காக என்னால செய்ய முடிஞ்ச லோ கிரேட் வேலையை பல ஆளுங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்கிறேன். இதுதான் ஆண்ட்ராஜோடைய பர்பஸ். ஆனா உதவி செய்யறவங்க இல்லனா என்னால ஃபங்க்ஷனே ஆக முடியாதுங்கிற பொசிஷன்ல ஒருத்தர் இருந்தாருன்னா அது ஒரு பேட் பொசிஷன். இப்ப இந்த இடத்துல தான் அஜித் அவர்கள் இண்டிவிஜுவலிட்டியை கொண்டு வராரு. சோ அவர் என்ன கன்வே பண்றாருன்னா சில இடங்களுக்கு நான் தனியா போகும்போது என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி பண்ணிக்க ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. ஆனா இதை விட முக்கியமா அவர் வேற ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணாரு. என்னன்னா நீங்க ஆரம்பத்துல வேலைக்காரங்களை உங்களுடைய வேலைகளை எளிதாக்குறதுக்காக வைப்பீங்க. ஆனா காலப்போக்குல ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அவங்களுக்கு வேலைக்காரங்களா மாறிடுவீங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற அந்த 10 பேரை மேனேஜ் பண்றதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையா மாறிடும். அந்த இன்டர்வியூல ஒரு ஸ்குவாப்லிங்ங்கறத கிளியரா மென்ஷன் பண்றாரு. அதாவது உங்களை சுத்தி 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள போட்டியும் பொறாமையும் இருக்கும். சில்லியன் விஷயத்துக்கு சண்டை போட்டுக்குவாங்க. அந்த சண்டையும் நீங்க தான் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஆர்கனைஸ்டா வேலை பார்க்கலன்னா உங்களுடைய வேலை பாதிக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களால வேலை பார்க்க முடியாது. அதனாலேயே உங்களுக்குள்ள டென்ஷனும் எமோஷனல் பேக்கேஜும் சேர்ந்துகிட்டே வரும். சோ ஓவராலா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வேலைக்காரங்களை வச்சு நிம்மதியா இருக்கிறத விட வேலைக்காரங்க இல்லாமலே நிம்மதியா இருந்த மாதிரி தோணும். அப்ப அதுக்கு என்னதான் சொல்யூஷன் கேட்டீங்கன்னா வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட் தான். அதாவது முடிஞ்ச அளவுக்கு தேவைகளை குறைச்சிக்கிட்டு அதுல எதெல்லாம் உங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு எசென்ஷியலான வேலைகளை மட்டும் மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். சோ நீங்க இப்படி வாழ்றதுனால நீங்க இண்டிவிஜுவலாவும் உணரலாம், உங்களுடைய ஹையர் கோலையும் அட்டைன் பண்ணலாம். இப்ப இதுக்கு அடுத்ததா ஒரு ஃபேம பத்தி பேசுறாரு. அத ரெண்டு விஷயத்தோட கம்பேர் பண்றாரு. ஒன்னு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட், இன்னொன்னு ட்ரக். ஆக்சுவலி டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட்ங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு ஃபேமஸான இடியம். அது ஏன் இடியமா மாறுனுச்சுன்னா போர்கள்ல எக்ஸ்பர்ட்டான வீரர்கள் மட்டும் தான் டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ற பட்டயம்ங்கிறது ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். ஒருத்த முதல்ல போர் பயிற்சி ஆரம்பிக்கும் போது அவனை டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டை தொடக்கூட விட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு லீத்தல் வெப்பன். சிறந்த வீரர்கள் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அவங்களுமே அதை கவனமா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கிறதுனால அதுல எந்த அளவுக்கு சாதகம் இருக்கோ அதுல அந்த அளவுக்கு பாதகமும் இருக்கும். அந்த கத்தியை வச்சு எதிரிகளை ஈஸியா வீழ்த்தலாம். ஆனா வாள் வீசும்போது கவனமா இல்லன்னா எவன் அந்த கத்தியை தூக்குனானோ அவனையே அது கொன்னுடும். சோ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணாம லிட்டரலா செத்து போன வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனாலதான் அது ஒரு மெட்டாபரிக்கல் சென்ஸ்ல இடியமா மாறுது. சோ ஃபேம்ங்கிறது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு தான். அது யாருக்கிட்ட இருக்கோ அது அவங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்டை தரும். ஆனா அஜித் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க எதை ரொம்ப வேல்யூ பண்றாங்களோ அதை அவங்க லைஃப்ல இருந்து அது புடிங்கிடும். அதையும் தாண்டி ஒருத்தருக்கு ஃபேமை மட்டும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியலனா அது அவங்களை டெஸ்ட்ராய் கூட பண்ணிடும். இன்ஃபேக்ட் லிட்டரல் டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டால அழிஞ்சவங்களை விட ஃபேமால அழிஞ்சவங்க தான் அதிகம். சோ அந்த ஃபேமால அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளை பத்தி அவர் ஷேர் பண்ணாரு. ஆனா அதை விட முக்கியமா ஒரு ஃபேம ட்ரக்கோட கம்பேர் பண்ணாரு. ஆனா அதுல என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுன்னா அவர் அந்த ஃபேம் அப்ரோச் பண்ற விதம் தான். ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே ஃபேம்ங்கிறது ஒரு ட்ரக் தான். ஏன்னா நீங்க ஒரு கொக்கைனையும் ஆல்கஹாலையும் எடுத்துக்கிட்டா அது மூளையில எந்த ஏரியாவை ட்ரிகர் பண்ணுமோ அதே ஏரியாவை தான் ஃபேமுமே ட்ரிகர் பண்ணும். ஆனா ஒரு கொக்கைனுக்கும் ஃபேமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபேம்ங்கிறது சமுதாயத்தால அங்கீகரிக்கப்பட்ட ட்ரக். நீங்க அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஆனா அது கொடுக்கிற ஃபீலிங்க நேர்வழியில் அடையறதுக்கான வழியை ஃபேம் உருவாக்கி கொடுக்குது. அப்ப ஃபேம்ங்கிறது கெட்டது கிடையாது. அந்த புரிதல் அவருக்கு இருக்கு. சோ அவர் என்ன சொல்ல வராருன்னா ஃபேமை நான் விரும்புறேன். ஃபேன்ஸ் ப்ராப்பரான வழியில செலிப்ரேட் பண்ணும்போது அதை நான் ரசிக்கிறேன். ஆனா அந்த ஃபேம் என்ன ஓவரா பாதிக்காத அளவுக்கு நடுவுல ஒரு கிளாஸ் சீலிங் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சூரியனையும் இயற்கையும் ரசிக்கிற மாதிரி. சூரியனும் இவர் அட்டாக் பண்ணாது, இவரும் வாண்டடா போய் எக்ஸ்போஸ் பண்றது இல்ல. மனரம்யமா தனக்கு கிடைச்ச வியூவை என்ஜாய் பண்றாரு. சோ ஃபேமே தப்புன்னு சிலர் கிளைம் பண்ற மாதிரி இவர் கிளைம் பண்ணல. சோ அவர் ஃபேமை விரும்புறாரு. ஆனா அதே வேளையில ரசிகர்களோட அதிகமா மிங்கிள் ஆகி ஃபேமுடைய வலையிலையும் விலை விரும்பல. அப்ப அவர் ஃபேமை கரெக்டான மீட்டர்ல ஆப்டிமல் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்றாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரைட் பெர்ஸ்பெக்டிவா தோணுச்சு. இப்ப இதுக்கு அடுத்ததா அவர் தன்னுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ற பிலாசபியுடைய நேமை மென்ஷன் பண்றாரு. ஐ திங்க் அதுதான் அவருடைய வாழ்க்கையை ரூல் பண்ற எலமெண்ட். சோ நாம நம்முடைய லைஃப்லயுமே எந்த பிலாசபியை ஃபாலோ பண்றங்கிறது நோ ஜோக். ஏன்னா நாம எந்த பிலாசபியோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோமோ அந்த பிலாசபியை பொறுத்து தான் நம்முடைய லைஃப் அமையும். சோ அவர் வந்து தன்னை ஒரு ஹார்ட் கோர்
ஆப்டிமிஸ்டா அடையாளப்படுத்துறாரு. அவர் தன்னுடைய பிலாசபியை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்கிறாரு. அவர் இந்த யூனிவர்ஸை பிலீவ் பண்றாரு, அல்லது ஒரு காட கூட பிலீவ் பண்றதா வச்சுக்கலாம். ஏன்னா அவர் காட பத்தி பின்னாடி மென்ஷன் பண்றாரு. கூடவே இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு பிலீவ் பண்றாரு. எல்லாத்துக்கும் மேல நாம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு பிலீவ் பண்றாரு. சோ லைஃப பத்தின அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. கூடவே தொடர்ந்தேச்சியாய் நன்மை எதிர்பார்க்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஆக்சுவலி இதுதான் ஆப்டிமிசம். ஆனா இங்க நல்லா கவனிக்கணும், அவர் இங்க ஆப்டிமிசம் பத்தி தான் பேசுறாரே தவிர பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பேசல. அதாவது பாசிட்டிவ் திங்கிங்னா எதுனா லைஃப பத்தின நிதர்சனம் புரியாம ஒரு மேம்போக்குத்தனமான நம்பிக்கையில வாழ்றது தான் பாசிட்டிவ் திங்கிங். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அறியாமையில ஒரு ஆனந்தம் இருக்கு. அதாவது வாழ்க்கையில துன்பங்களும் ஆபத்துகளும் பிறக்கும்னு தெரியலனா அங்க ஒரு அறியாமை பிறக்குது. அந்த அறியாமையில இருந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பிறக்குது. ஆனா இப்படி வெறும் பாசிட்டிவ் திங்கிங்ல மட்டும் இருக்கிறவங்க அவங்க லைஃப்ல ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபி வந்து அடிக்கும் போது நொறுங்கி போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போறதுக்கு ஒரு ஆத்துக்கு நடுவுல இறங்கி போகணும்னு வச்சுக்குவோம். ஆனா இப்ப அந்த ஆத்துக்குள்ள ஒரு பெரிய முதல இருக்கு. ஆனா ஆத்துல முதல இருக்கிறது தெரியலனா பல பேர் ரொம்ப உற்சாகத்தோட ஆத்துல இறங்குவாங்க. இவங்க தான் பாசிட்டிவ் திங்கர்ஸ். சோ அவங்க ஆத்துக்கு நடுவுல எந்த ஒரு கவலையுமே இல்லாம கதை பேசிக்கிட்டே போவாங்க. ஆனா ஒன்ஸ் முதலைய பார்த்துட்டாங்கன்னா அலற ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்க ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே முதல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆத்துல இறங்குறதுக்கே நடுங்குவாங்க. ஆனா அதே இடத்துல ஆத்துல முதல்ல இருக்கிறது தெரிஞ்சும் முட்டாளா இல்லாம குட் ஃபெய்த்ல ஒருத்தர் ஆத்துல இறங்கினா அவர் தான் ஆப்டிமிஸ்ட். சோ அவருடைய ஜேர்னிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கர் மாதிரி இருக்காது. அவர் ஆத்துக்குள்ள அலட்சியமா இல்லாம ஆனா அதே வேளையில பயமும் இல்லாம தைரியமா முன்னேறுவார். சோ ஒரு பாசிட்டிவ் திங்கரையும் ஒரு ஆப்டிமிஸ்டையும் எது பிரிக்குதுன்னா சஃபரிங்க பத்தின புரிதலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை வில்ஃபுல்லா ஃபேஸ் பண்ற மென்டாலிட்டி தான் பிரிக்குது. பாசிட்டிவ் திங்கர்ஸ் லைஃப்ல கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு ஆப்டிமிஸ்ட் லைஃப்ல கஷ்டமே வந்தாலும் அதை மேற்கொள்ளணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி அஜித் அவர்களும் இதை தான் கன்வே பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா அவருமே ஒரு வாரியர் தான் உதாரணமா கொடுத்தாரு. அதாவது போருக்கு போற ஒரு வீரன் தான் மறுபடியும் திரும்பி வருவேங்கிற செர்டனிட்டி இல்லாம தான் கிளம்பி போறான். which means அவன் யுத்தத்துக்கு போனா அவன் மரணத்தை சந்திக்க நேரிடுங்கிற புரிதலோட தான் கிளம்பி போறான். ஒரு இடத்துல மரணம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஓடி ஒளியாம வில்லிங்கா ப்ரிப்பேர்டா போறான்னா அதுக்கு பேர் தான் ஆப்டிமிசம். சோ அவர் என்ன கன்வே பண்றாருன்னா பல தடவை ஆக்சிடென்ட் ஆகியும் சில எலும்புகள் உடைஞ்சும் மறுபடியும் எது ரேசிங்க கண்டினியூ பண்ண வைக்குதுன்னா இந்த ஆப்டிமிசம்ங்கிற ஸ்பிரிட் தான். அதனால தான் அந்த இன்டர்வியூலயே அவர் ஒரு இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு தடவை ரேஸ் ஓட்டும் போது கார் கிராஷ் ஆயிடுச்சு. மோதன உடனே இமிடியேட்டா தன்னுடைய பாடியில ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு தான் செக் பண்ணாரு. ஆனா அதுக்கு அடுத்ததா என்னையே அறியாம நான் மறுபடியும் காரை ஆன் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்னாரு. சோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் மறுபடியும் ரேஸை கண்டினியூ பண்ணணுங்கிற எண்ணம் எப்போ உருவாகும்னா டே டு டே லைஃப்ல ஆப்டிமிசம்ங்கிற பிலாசபியை மைண்டுக்குள்ள திணிச்சா மட்டும் தான் உருவாகும். சோ அவர் அன்கான்சியஸா காரை ஆன் பண்ணதுக்கு காரணம் அவர் மத்த நாட்கள்ல கான்சியஸா ஆப்டிமிஸ்டிக்கா இருந்ததுதான். ஆனா ஒருவேளை அவர் வெறும் பாசிட்டிவ் திங்கரா மட்டும் இருந்திருந்தாருன்னா கார் கிராஷ் ஆன உடனே ஃப்ரீஸ் ஆயிருப்பாரு. அன்னையோட ரேசிங்க்குமே முடிவு கட்டியிருப்பாரு. சோ இதுதான் பவர் ஆஃப் பிலாசபி. நீங்க எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றீங்களோ அந்த ஐடியாலஜி உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கும். இதை தொடர்ந்து இந்த இன்டர்வியூல அவர் வெல்த் பத்தி சில விஷயங்களை பேசுறாரு. இதுதான் எனக்கு இந்த இன்டர்வியூல ரொம்ப ஃபேவரட்டான செக்ஷன். அவர் கடவுள்கிட்ட எல்லா மக்களும் அவங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சு செல்வ செழிப்போட வாழணும்னு ப்ரே பண்றாரு. ஏன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றாரு. அந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பாராடாக்ஸான ரீசன். முதல் ரீசன் எல்லாருக்குமே தெரியும். வெல்தியா இருந்தா எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை லகுவா நடத்த முடியும். அவ்வளவா கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஆனா அவர் சொன்ன ரெண்டாவது ரீசன் தான் ஆழமானது. என்னன்னா எல்லாருக்குமே அவங்க ஆசைப்பட்டது கிடைச்சா மட்டும்தான் அவங்க சில இல்லூஷன்ல இருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா ஒருத்தங்க பணக்காரன் ஆனாதான் பணத்தால எதை வாங்க முடியும் எதை வாங்க முடியாதுங்கிறத கத்துக்குவாங்க. பணம் கிடைக்காத வரைக்கும் பணத்தால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுங்கிற இல்லூஷன்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை விட முக்கியமா ஒருத்தன் வெல்தி ஆனா மட்டும்தான் உண்மையிலேயே அவன் யாருங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வரும். ஏன்னா பணம் இல்லாத வரைக்கும் மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டு ஒரு கண்டிஷனல் மொராலிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது நான் மட்டும் பணக்காரன் ஆயிட்டா நிறைய தான தர்மம் செய்வேன், எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைச்சதுன்னா நான் சமுதாயத்துல நீதியை நிலைநாட்டுவேன், எனக்கு மட்டும் டைம் கிடைச்சதுன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி தன்னை தேத்திக்குவாங்க. சோ பேசிக்காவே மனிதர்கள் தங்களை ரொம்ப நல்லவங்களா நினைச்சுக்குவாங்க. அதனாலேயே பணக்காரர் ஒருத்தர் உதவிகளை செஞ்சாருன்னா அதை தங்களுடைய இருதயத்துக்குள்ள டிஸ்பேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் இடத்துல நான் இருந்தா நானும் அதை தான் செய்வேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு வகையில மனிதர்கள் கையில பவரையும் பணத்தையும் கொடுக்கறதுமே ஒரு டெஸ்ட் தான். இது சம்பந்தமா பிளேட்டோ ரிபப்ளிக்ங்கிற புத்தகத்துல ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டுட்டு வருவான். அவனுக்கு கீழே ஜிஜஸ்னு ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவன் மன்னனுடைய ஆடுகளை மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவன் ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி பிளவுபடும். அந்த குழிக்குள்ள அவனுக்கு ஒரு ரிங்கு கிடைக்கும். அவன் அந்த ரிங் எடுத்து கையில மாட்டிக்கிட்டு அரண்மனையில நடக்கிற ஒரு மீட்டிங்க்கு போவான். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் மேய்ப்பர்கள் ஒண்ணு கூடி ஆடுகளை பத்தின ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இப்ப
அவன் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும்போது எதேச்சியா தன்னுடைய கையை மடக்குவான். கையை மடக்குன உடனே அவன் இன்விசிபிளா மாறிடுவான். இவன் இப்படி திடீர்னு காணாம போனது அங்க சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாது. இவன் போயிட்டதா நினைச்சுக்கிட்டு இவனை பத்தியே பேசுவாங்க. நார்மலா கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இன்விசிபிளாவே இருந்து எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வருவான். சோ தனக்கு ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வேலையா தன்னுடைய வேலையை விடுவான். அதுக்கு அடுத்ததான் இன்விசிபிள் ஆகி மறுபடியும் அரண்மனைக்கே போவான். அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி ராணியை செடியூஸ் பண்ணுவான். ராணியும் இவனும் கூட்டு சேர்ந்து ராஜாவை தீர்த்து கட்டுவாங்க. ராஜாவுடைய இடத்துல இவன் தன்னை புது மன்னனா அனௌன்ஸ் பண்ணிடுவான். இப்ப இந்த கதையை சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ரிங் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பிளேட்டோ கேள்வி கேட்கிறாரு. சோ ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறதுனால தப்பு செய்யாம இல்ல, அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதனால தான் தப்பு செய்யாம இருக்கான். சோ பவர் வந்தா ஒருத்தன் கரப்ட் ஆயிடுவான்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. ஆக்சுவலி பவர் ஒருத்தனை கரப்ட் ஆக்குறதுல அது ஒருத்தனை ரிவீல் பண்ணுது. ஒருத்தன் பவர் கிடைக்காததுக்கு முன்னாடியே கரப்டடா தான் இருக்கான். பவரும் மணியும் கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஹார்ட்ல இருக்கிற கரப்ஷனை ரிவீல் பண்றான். சோ இதுக்காக தான் அஜித் அவர்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்றாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த செல்ஃப் டெலிஷன்ல இருந்து வெளியே வரணும். ஏன்னா பலர் வெல்த்தியை அனுபவிக்காம தன்னை கடைசி வரைக்கும் நல்லவனே நினைச்சிட்டு செத்து போயிடுவாங்க. அவங்க கையில அதிகாரத்தை கொடுக்கும் போது தான் அவங்களுடைய உண்மை முகம் அவங்களுக்கே தெரியும். அப்ப நம்முடைய சொசைட்டில பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பெரும்பாலான பேர் பெருசா எந்த ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம கெட்டவங்கன்னு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. அவங்க தான் காமன் பீப்புள். ஒரு ஏழையா இருக்கிற ஒருத்தன் பணக்காரனா ஆனாலும் அவங்கள ஒருத்தனா மாறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். ஆனா அந்த பணக்காரங்கள சில பேர் டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க இல்லையா, அவங்க நிஜமாலுமே கிரேட் பீப்புள். சோ நம்முடைய மனசுல அவங்களை டிஸ்பேஸ் பண்ணக்கூடாது, அவங்க நம்ம ரோல் மாடலா வைக்கணும். ஆனாலும் பல பேர் பணக்காரங்கள குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இந்தியால வாழ்ந்துகிட்டு மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சாதாரண மனிதன் இந்த உலகத்துல இருக்கிற 50% மக்களை விட பணக்காரனா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படின்னா நம்ம மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சோம்னா நமக்கு கீழே 450 கோடி பேர் இருக்காங்க. ஈவன் இந்தியர்களை மட்டும் கம்பேர் பண்ணா டாப் 30% வந்துருவோம். அதாவது 140 கோடி பேர்ல ஃபர்ஸ்ட் 40 கோடி பேருக்குள்ள நம்ம வந்துருவோம். நமக்கு கீழே 100 கோடி பேர் இருக்காங்க வெறும் 30,000 ரூபாய் சம்பாதிச்சாலே. அப்ப ஒருத்தன் 30,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலன்னா பணக்காரனா மாறினாலும் எதுவும் பண்ண மாட்டாங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த கொடுக்கிற மனப்பான்மைங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதனாலதான் ஒரு வெல்த் கிடைச்சாதான் நீங்க கிவ்வரா இல்ல டேக்கராங்கிறது உங்களுக்கு புரியும்னு சொல்றாரு. சோ இந்த வெல்த் பத்தி பேசி முடிச்சிட்டு தான் ஓட்டு போட போனப்ப நடந்த சில சம்பவங்களை ஷேர் பண்ணாரு. அங்க ஒரு பையன் இவரோட செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணப்ப இவர் அவனுடைய போனை புடிங்கிட்டாரு. இப்ப இந்த நியூஸை கவர் பண்ணும்போது மீடியா இவரை கெட்டவராகவும் அந்த பையனை விக்டிமாவும் போர்ட்ரே பண்ணிச்சு. ஆனா அவர் என்ன பாயிண்ட் பண்றாருன்னா, சில மீடியாக்கள் இந்த பையனை சப்போர்ட் பண்றது மூலமா இது மாதிரியான தவறுகளை செய்யறதுக்கு அந்த பையன் என்டைட்டில்டா உணர்றான். ஆக்சுவலி இந்த ஃபேன் ஃபீலிங்கை பத்தி பேசணும்னா அதை பத்தி தனியா தான் பேசணும். ஏன்னா அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஆனா அதுல இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இது மாதிரி செல்ஃபி எடுக்கிறவங்க அந்த ஆக்டரை மையப்படுத்தி எடுக்காம தன்னை மையப்படுத்தி தான் எடுப்பாங்க. ஆக்சுவலி இதை தான் ஐ இட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஐ யூ ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு ஐ இட் ரிலேஷன்ஷிப். ஐ யூ ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, எதிரில் இருக்கிற நபரை தன்னை மாதிரியே இருக்கிற இன்னொரு மனிதனா நினைச்சு அப்ரோச் பண்றது. ஆனா ஐ இட் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, எதிரில் இருக்கிற நபரை ஒரு ஆப்ஜெக்டா மட்டும் பார்த்து தன்னுடைய வேற ஒரு பர்பஸ்க்காக அவரை டூலா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஆக்சுவலி ஒரு செலிபிரிட்டியோட செல்ஃபி எடுக்கிற 1,00,000 பேர்ல 99,999 பேர் அதை சோஷியல் மீடியால ஷேர் பண்றதுக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட காட்டுறதுக்கு தான் எடுக்கிறாங்க. ரொம்ப ரேரா சிலர் அந்த செலிபிரிட்டியை ஹானர் பண்ணி போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. சோ செல்ஃபி எடுக்கிற ஃபேன் கிட்ட இந்த போட்டோவை யார்கிட்டயும் காட்டாம பிரைவேட்டா வச்சுக்கன்னு சொன்னா அவனால முடியாது. ஏன்னா அவன் எடுக்கிறதுக்கான பர்பஸே உங்களால நேர்ல பார்க்க முடியாத ஹீரோவா நான் நேர்ல பார்த்துட்டேன்னு காட்டுறதுக்கு தான். சோ மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற வேலிடேஷனுக்காக அவன் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்றான். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பமாகுதுன்னா, அதை அவன் வேற இடத்துல ட்ரை பண்ணா பரவாயில்ல, அவன் எலெக்ஷன் பூத் பக்கத்துல ட்ரை பண்றான். சோ ஒரு செல்ஃபிக்காக அவன் விதிமுறைகளை மீறான், ஓட்டிங் ப்ராசஸை கரெக்ட் பண்றான், ஒரு செலிபிரிட்டியை வெறும் ஆப்ஜெக்டா மாத்துறான். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஓட்டு போற இடத்துல கேமரா யூஸ் பண்ண கூடாதுங்கிறது விதிமுறை. ஆனா இப்ப அந்த ஃபேன் அந்த வேலியை தாண்டான். ஆக்சுவலி ஒரு வேலியை தாண்டதுக்கு முன்னாடி அந்த வேலி ஏன் முதல்ல போடப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அதனுடைய கோர் பர்பஸ் புரியலனாலும் பல அறிவாளிகள்லாம் ஒன்னு சேர்ந்து இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்குங்கிற புரிதலாவது இருக்கணும். ஆக்சுவலி பொது இடங்கள்லயே மோஸ்ட் பிரைவேட்டான இடம்னா அது ஓட்டு போற இடம் தான். இப்படி ஒரு ஓட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு வரலாற்றுல பல பேர் லிட்டரலா செத்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் பத்தி தெரியாத ஒரு ஃபேன் தாங்கிட்ட வந்து போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த போனை புடுங்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு ஃபேன் இந்த விதிமுறையை மீறினதை கூட மன்னிச்சிடலாம். ஆனா அதை பிரஸும் மீடியாவும் மீறும் போது தான் ஒரு ஹார்ஷான கிரிட்டிக் வைக்கிறாரு. ஆக்சுவலி ஓட்டு போற இடம்ங்கிறது நாமும் நம்முடைய மனசாட்சியும் பிரைவேட்டா நின்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு சரணாலயம். அந்த இடத்துல வந்து நின்று கேமராவை நீட்டுறதுங்கிறது டெமோக்ரஸி ஸ்பிரிட்ல கத்தி எடுத்து குத்துற மாதிரி. அதனாலதான் மீடியா பிரஸ் உட்பட ஓட்டு போற இடத்துக்கு யாருக்குமே கேமரா கொண்டு வர அனுமதி கிடையாது. நியூஸை கவர் பண்ணும்போது கூட காம்பவுண்டுக்கு வெளியே நின்று தான் கவர் பண்ணணும். ஆனா இங்க பிரஸ் அண்ட் மீடியாட்ட சில ப்ராப்ளம் இருக்கு. பிரஸும் மீடியாவும் தன்னை ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு ரொம்ப பெருமையா கிளைம் பண்ணிக்கும். ஆனா அபிஷியலா பார்த்தா ஜனநாயகத்துக்கு 3 தூண் மட்டும்தான். அதாவது சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது 3 தான் ஜனநாயகத்துடைய 3 தூண்கள். ஊடகத்துறை 4வது தூணுங்கிறதுலாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். ஆனா அவங்க தங்களை ரொம்ப பெரிய ஆளா உணர்ந்துகிட்டு பண்ற சில விஷயங்கள் அநாயகமா தான் இருக்கும். அதனாலதான் அவர் அந்த இன்டர்வியூல மீடியாவை ரொம்ப அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி ட்ரெடிஷனல் மீடியாங்கிறது நம்முடைய காலங்கள்ல வேல்யூ இழந்துகிட்டே வருது. அவங்களே பல இடங்கள்ல பிரஸ்னு சொல்லிட்டு சட்டத்தை மீறாங்க. சீப் கிளிக் பைட்டுக்காக செய்திகளுடைய தலைப்பையை மாத்தி போடுறாங்க. நிருபர்கள் கேட்கிற கேள்வியில எசன்ஸே இருக்கிறது இல்ல.
இல்ல, எல்லாத்துக்கும் மேல தங்களுடைய அத்தென்டிசிட்டியை நிலைநாட்ட தவறிட்டாங்க. ஆக்சுவலி சோசியல் மீடியா வெர்சஸ் ட்ரெடிஷனல் மீடியான்னு இருக்கிறப்ப ட்ரெடிஷனல் மீடியாவை பார்த்தா செய்திகள் உண்மையா இருக்குங்கிற ட்ரஸ்ட்டை மக்கள்கிட்ட அவங்க விதைச்சிருக்கணும். ஆனா அவங்களும் சோசியல் மீடியாங்கிற அலையில கவிழ்ந்ததுங்கிறது அவங்களுடைய பரிதாப நிலையை காட்டுது. மேபி நாம வாழ்ற காலம் தான் ட்ரெடிஷனல் மீடியாவுடைய இறுதி காலமா கூட இருக்கலாம். இப்போ இந்த மீடியா பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் கரூர்ல நடந்த ஸ்டாம்பீடியமே அட்ரஸ் பண்றாரு. சோ அவர் என்ன கன்வே பண்றாருன்னா, நம்முடைய சமுதாயத்துல இப்படி ஒரு டிராஜிக்கான ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம எல்லாருமே தான் பொறுப்பு. அத வந்து ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர்னு கேட்டகரைஸ் பண்றாரு. கலெக்டிவ் ஃபெயிலியர்ல என்ன பிரச்சனைனா, நீ தான் தப்புன்னு ஒருத்தனை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கோம். எப்படின்னா மீடியா கூட்டம் சேர்க்கறத பத்தி நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு தலைவனுக்கு கூட்டம் வரலன்னா அவர் மவுஸை இழந்துட்டாருன்னு செய்தியில போர்ட்ரே பண்ணுது. இப்ப இதனால ஒரு தலைவனுக்கு கூட்டத்தை காட்டியாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதுக்காகவே அவங்க கூட்டம் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இப்ப இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கவர்மெண்ட் கிட்ட வசதிகளும் கிடையாது, முயற்சிகளும் கிடையாது. அதே மாதிரி கூடி வர்ற மக்கள் கிட்டயுமே ஒரு ரிஸ்கான இடத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறமேங்கிற கவனமும் கிடையாது. வீட்ல இருக்கிற மக்களும் அந்த தலைவரை பார்க்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப அகைன் இந்த ஆசைக்கு தீனி போறதுக்காக மறுபடியும் மீடியா கூட்டத்தை பத்தி நியூஸ் போட ஆரம்பிக்குது. இப்ப இந்த ப்ராசஸ் ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். நீங்க யாரையுமே குறையும் சொல்ல முடியாது, குறை சொல்லாமலும் இருக்கவும் முடியாது. அதனாலதான் ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர்னு அட்ரஸ் பண்ணிட்டு அந்த ஃபெயிலியருக்குள்ள அவரும் இருக்கிறதா ஒத்துக்கிறாரு. அப்ப அதுக்கு என்னதான் சொல்யூஷன்னா அங்கதான் ஒரு ரைட்ஸ் வெர்சஸ் டியூட்டியை பத்தி பேசுறாரு. நம்ம நாட்டுல உரிமைகளுக்காக தான் குரல் கொடுக்கிறோமே தவிர கடமைகளை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஆனா ரைட்ஸ் எங்க இருக்கோ அங்க டியூட்டியும் இருக்கணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு சிவிலைசேஷனுக்கு டியூட்டி தான் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலதான் ரைட்ஸ் கட்டப்படணும். அதாவது அடுத்தவன் என்ன எப்படி ட்ரீட் பண்ணணும்னு யோசிச்சா அது ரைட்ஸ், நான் அடுத்தவனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு யோசிச்சா அது டியூட்டி. இப்ப இங்க பெரும்பாலும் மைண்ட் செட் எப்படி மாறிடுச்சுன்னா, எனக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், எனக்கு இந்த நாடு என்ன பண்ணும், நான் வாழ்ற கம்யூனிட்டி எனக்கு என்ன பண்ணும், என்ன சுத்தி இருக்கிறவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தான் யோசிக்கிறோம். ஆனா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணா அதுதான் டியூட்டி மைண்ட் செட். அதாவது மத்தவங்களுக்கும் கம்யூனிட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சா அதுதான் டியூட்டி. இன்ஃபேக்ட் ஒருத்தனுடைய ரைட்ஸ் பாதுகாக்கப்படணும்னா அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே டியூட்டி மைண்ட் செட்டா இருந்தா மட்டும்தான் பாதுகாக்கப்படும். அப்ப டியூட்டி தான் ஒரு சமுதாயத்தினுடைய வேர், அதனுடைய கனிகளா தான் ரைட்ஸ் பிறக்குது. அப்ப நாம எப்படி தண்ணியை பழங்கள் மேல தெளிக்காம வேர்கள் கிட்ட ஊத்துறோமோ அது மாதிரி நம்முடைய ரிசோர்சஸ் தான் டியூட்டி நோக்கி தான் செலுத்தணும். நாம எப்படி வேர்களை சுத்தி உரமிட்டு அதை பராமரிக்கிறோமோ அதே மாதிரி கடமையை செய்யறதுல தான் நம்முடைய முழு முனைப்பையும் காட்டணும். அதை பண்ணிட்டா ரைட்ஸ் தன்னால எவால்வ் ஆகும். ஆனா வேர்கள் மட்டும் அழுகிடுச்சுன்னா கனிகள் மட்டும் இல்ல என்டையர் மரமே சாஞ்சிடும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கடமையில இருந்து தவறிட்டா ரைட்ஸ் மட்டும் பறி போகாது, என்டையர் சிவிலைசேஷனே கொலாப்ஸ் ஆயிடும். அதனாலதான் ஒரு பேக் டு தி பேசிக்ஸ் பத்தி பேசுறாரு. அதாவது எது டியூட்டினா அவரவர் தன் வேலையை சரியாக செய்வதே டியூட்டி. சோ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா படிக்கிறது தான் உங்க டியூட்டி. சோ நீங்க படிக்கிறதுக்கு தான் அதிக நேரத்தை செலவிடணும். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு படிக்கிறதை விட அதிக நேரம் செலவிடக்கூடாது. நீங்க கிரிக்கெட்டர்னா கிரிக்கெட் விளையாடுறது தான் உங்களுடைய டியூட்டி. அப்ப அதுக்கு தான் அதிக நேரத்தை செலவிடணும். மத்த விஷயங்களுக்கு மினிமலா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால தான் அவர் கிளியரா மென்ஷன் பண்றாரு, நான் ஒரு ஆக்டர், அப்ப நடிக்கிறதா என்னுடைய டியூட்டி, அந்த வேலையை நான் சரியா செய்யறேன். நீங்க வேற வேலை பாக்குறவரா இருந்தா உங்க வேலையை மட்டும் சிறப்பா செய்யுங்க, சினிமாவை வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் பாருங்க. உங்க வேலை நேரத்தை விட இத பத்தி அதிகமா பேசுறதையும் இதுக்காக அதிக நேரம் செலவிடுறதையும் தவிருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஒரு சொசைட்டில இருக்கிறதுனால சொசைட்டி சார்ந்த சில டியூட்டி இருக்கு. உதாரணத்துக்கு ரோட் சிக்னலை மதிங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, நடக்கிறதுக்காக கட்டப்பட்ட பேமெண்ட்ல பைக்கை ஏத்தாதீங்க, டீ கடை பஸ் ஸ்டாப் போன்ற பொது இடங்கள்ல புகைப்பிடிக்காதீங்க, தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு செல்போன் பேசாதீங்க, ஓட்டிங் பூத்ல போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் தெரிஞ்சுதான் நம்ம அந்த கடமையை மீறோம். அப்ப இது நம்முடைய சைக்காலஜில இருக்கிற ஒரு மாரல் கரப்ஷன். உள்ள கரப்ட் ஆயிருக்கிறதுனால அது சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால அது ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியரா மாறுது. இப்ப அந்த ஃபெயிலியரால சமுதாயத்துல நிறைய ட்ராஜடி ஏற்படுது. சோ டியூட்டியை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத ஒரு கால் டு ஆக்ஷனா வைக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ரைட்ஸ் வெர்சஸ் டியூட்டி பத்தி பேசணும்னா நம்ம ரொம்ப இன்டெப்தா பேசணும். அத நம்ம அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இம்மானுவேல் காண்ட் இவங்கள பத்திலாம் படிக்கும்போது ரொம்ப டீடைலா பார்க்கலாம். சோ ஓவராலா அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூங்கிறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இந்த வீடியோல நான் என்ன பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னா அவருடைய தாட்டுக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். சோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அவர் கொடுத்த இந்த இன்டர்வியூ வெளியே பாசிட்டிவா போயிட்டு இருக்கா இல்ல நெகட்டிவா போயிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் வீக், சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தம்பியை வச்சிருக்கேன். அவர் ரொம்ப முக்கியமான செய்தி இருந்தா மட்டும் அதை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு. அவர்கிட்ட பேசி தான் நான் தெரிஞ்சுக்குவேன். சோ அவர் அனுப்பின இந்த வீடியோ எனக்கு ஜென்யூனா தோணுச்சு. அதனால அது சம்பந்தப்பட்ட தாட்டை ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இன்டர்வியூ மாதிரியே பல ஆக்டர்ஸ், பல செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதை பத்தி நம்முடைய சேனல்ல பேசுவோமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நம்முடைய சேனலோட நோக்கம் பிலாசபிக்கு புகழாரம் சூட்டுவது. ஒருவேளை மத்தவங்க பேசுறதுல பிலாசபிக்கல் கண்டென்ட் இருந்தா அதை பத்தி பேசுமே தவிர பிலாசபி விட்டு டிவைட் ஆகி மத்த எதையும் பேசக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கேன். இப்போ இந்த வீடியோ கொடுத்து நம்ம நம்முடைய ரெகுலர் பிலாசபி வீடியோ தான் கண்டினியூ பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம சயின்ஸ் வெர்சஸ் சூடோ சயின்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்க நிறைய பேர் ஹைப் பண்ணதுனால இந்திய லெவல்ல 83வது இடத்துல ஹைப் செக்ஷன்ல அது பிளேஸ் ஆயிருந்தது. சோ இந்த ஹைப்ங்கிற ஆப்ஷன் சின்ன சேனல் வளர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. சோ இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன்னா முதல் 7 நாளைக்கு உங்களுக்கு ஹைப்ங்கிற ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட இந்த வீடியோவை ஹைப் பண்ணலாம். நீங்க நிறைய பேர் ஹைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ
வீடியோ சீக்கிரமாவே ப்ரோமோட் ஆகும். சோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல அஜித் அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால மத்தவங்க ஈஸியா கனெக்ட் ஆகி நம்முடைய சேனல் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.